இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நாளும் வேதத்திலிருந்து ஒரு நல் வார்த்தை உங்களிடம் பகிர்ந்து கொண்டு உங்களை ஊக்கப்படுத்த வந்திருப்பது உங்கள் சகோதரர் மோகன் மோசஸ். இந்த நாள் நம்ம வேத பாடத்தின் கீழாக தியானிக்க போகிற தலைப்பு எப்பொழுதும் போல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான். என்னோடு கூட நீங்கள் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வேதாகமும் இல்லாமல் இந்த காணொலியை நீங்கள் பார்ப்பது உங்களுக்கு அதிக பெனிஃபிட்டாக இருக்காது. வேர்ஸ் பை வேர்ஸ் நீங்களும் கிராஸ் செக் பண்ணி பார்க்கும்போது அது உங்களுக்கு அதிக பயனுள்ளதாக இருக்கும். சரி, வாங்க நம்ம இந்த காணொலிக்குள்ளாக செல்லலாம். தமிழில் பார்த்தோன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் நம்ம தியானிக்க போகிறோம். ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒரு கேள்விக்கு இன்றைக்கி நம்ம பதில் சொல்ல போகிறோம். அவர் என்ன கேள்வி கேட்டிருக்கணும்னா, கர்த்தருக்கு நாம் கட்டளை இடலாமா, கர்த்தரை நாம் கட்டளையிடக்கூடுமா இப்படின்றதெல்லாம் ஒரு வசனத்தை சுட்டி காட்டி அவர் கேட்டிருக்கிறார். அந்த வசனம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45வது அதிகாரம் 11வது வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவருமாக கர்த்தர் சொல்லுகிறதாவது, வருங்காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள், என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள். அப்போது அந்த பிரதர் என்ன சொல்கிறாருன்னா, என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறதே. அப்போது நாம் கர்த்தருக்கு கட்டளையிடலாமா, நம்ம அவர் கமெண்ட் பண்ணலாமா அப்படின்றது அவரோட கேள்வியாக இருக்குது. இந்த புரிதல் தவறுன்னு சொல்ல மாட்டேன். படிக்க போகும்போது மேலோட்டமாக மாமிசத்தில் நம்ம புரிந்து கொள்வதும் உண்டு. இந்த ஏசியா 45வது அதிகாரத்தை முழுமையாக வாசித்தால் தெரியும், இது பெர்ஷிய ராஜ்யாவான கோரேசை, அதாவது கிங் சைரஸ் அவரை கர்த்தர் அபிஷேகம் செய்து அவரை பயன்படுத்தி இஸ்ரவேலர்களை மீட்டெடுப்பார் என்று முன்கூட்டியே கூறும் ஒரு தீர்க்க தரிசனமாகும். நல்லா பார்த்துக்கணும். பெர்ஷிய ராஜா, அவர் யூதாவின் ராஜா அல்ல, ஒரு புறஜாதி ஜனத்தை சேர்ந்தவர். இந்த பெர்ஷிய ராஜா கோரேசை கொண்டு இந்த இஸ்ரவேலர்களை மீட்பார் என்பது தான் தீர்க்க தரிசனம். அதாவது கர்த்தரே சர்வ வல்லமை உள்ள ஒரே தேவன் என்பதையும் புறஜாதிகளையும் தன் நோக்கத்திற்காக பயன்படுத்துவார் என்பதையும் இது வலியுறுத்துகிறதா இருக்கிறது. மேலும் பூமியின் எல்லைகளில் உள்ள அனைவரும் ரட்சிக்கப்பட என்னை நோக்கி பாருங்கள் என்ற கர்த்தருடைய அழைப்பு இந்த அதிகாரத்தில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அது மட்டுமல்ல, தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலான உறவை ஒரு படைப்பாளிக்கும் மண்பாண்டத்திற்கும் இடையிலான உறவாக இந்த அதிகாரம் விளக்குகிறத நம்மால் புரிந்து கொள்ள முடியும். குறிப்பாக இந்த பிரதர் குறிப்பிட்ட இந்த 11ஆம் வசனத்தை வாசிக்க போகும்போது பாருங்கள், கர்த்தரே இஸ்ரவேலை படைத்தவர், கர்த்தர் ஒருவரே பரிசுத்தர் என்பதையெல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது. இதில் யாருக்குமே எந்த மாற்று கருத்தும் இருக்காதுன்னு நான் விசுவாசிக்கிறேன். அடுத்து பாருங்கள், தேவன் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலரை என் பிள்ளைகள் என்றும் என் கரங்களின் கிரியைகளும் என்றும் அழைக்கிறத நம்ம பார்க்க முடியுது. பாருங்கள், இது தம்முடைய ஜனத்தின் மீது கர்த்தர் வைத்திருக்கும் ஒரு அபரிவிதமான அன்பையும் பொறுப்பையும் காட்டுகிறது என்பதை நம்மால் இந்த வார்த்தைகளை வாசிக்க போகும்போது ஈஸியாக புரிந்து கொள்ள முடியும். அடுத்து பாருங்கள், வருங்காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள் என்பது தேவன் மட்டுமே நம்மளுடைய எதிர்காலத்தை அறிந்தவர் என்பதையும் நாம் அவரிடம் ஜெபத்தின் மூலம் வழிநடத்தலை கோர வேண்டும் என்பதையும் இது குறிக்கிறது. ஸோ வருங்காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள் என்று சொல்கிறார் பாருங்கள். ஏன்னா இந்த வசனமே பார்த்தீங்கன்னா நடக்க போகிற ஒரு விஷயத்தை தான் நான் தீர்க்க தரிசனமாக சொன்ன வார்த்தை இந்த அதிகாரம் இல்லையா. இதுக்கு நடக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இந்த தீர்க்க தரிசனம் கொடுத்துட்டார். ஸோ வருங்காரியங்கள் எதுவாக இருந்தாலும் என்னிடத்தில் கேளுங்கள். ஏன்னா கர்த்தர் தான் ஆதியும் அந்தமுமாக இருக்கிறார், ஆல்ஃபா ஒமேகாவாக இருக்கிறார், தொடக்கமும் முடிவும் அவரே. அவருக்கு எதிர்காலம் வருங்காலம் எல்லாம் அவருக்கு தான் தெரியும். ஸோ நம்ம வேறு இடத்துல போய் ஒரு தவறான சேனலில் முறையிடக்கூடாது. அதை நம்ம புரிந்து வைத்து கொள்ள வேண்டும். அந்த ராஜாக்கள் காலத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலர் செத்தவர்களிடம் போய் குறி கேட்பதும், அந்நிய தெய்வங்களிடம் போய் பலியிட்டு அவர்களை திருப்திப்படுத்தி ஏதாவது ஒரு ஆவிகளிடமிருந்து பலனை பெறுவதுமாக இருந்த காலங்கள் தான் அந்த இடத்துல. அதனாலேயே கர்த்தர் சொல்கிற வரும் காரியங்களை குறித்து என்னிடத்தில் கேளுங்கள். பிகாஸ் யாராலையுமே தேவனை தவிர எதிர்காலத்தையும் வருங்காலத்தையும் கணித்து சொல்ல முடியாது. பிகாஸ் அவர் பார்த்துருக்காரு, வருங்காலத்தை பார்க்கிறாரு, அவர் சொல்கிறாரு. மித்தது யாருக்குமே அந்த அதிகாரம் கிடையாது. ஏமாந்து விடாதீங்க. இன்றைக்கும் கூட கிறிஸ்துவத்திலேயே எல்லோரையும் நான் சொல்லலை, சில தீர்க்கதரிசிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய மாம்சத்துக்கு உட்பட்டு ஏதேதோ வசனங்கள் எல்லாம் சொல்லி சொல்கிறதுக்கு கூட ஆட்கள் இருக்கிறது. ஆனால் உண்மையாகவே ஆவியான ஒரு உந்துதலோடு கூட
தெள்ளத் தெளிவாக திட்டமும் தெளிவாக சொல்லக்கூடிய தீர்க்கதரிசிகளும் உண்டு. ஆனால் இன்றைக்கி இவர்கள் இந்த கள்ள தீர்க்கதரிசிகளோடு தான் படையெடுத்து செல்லுகிறவர்கள் அநேகராக இருக்கிறார்கள். நாம் அதில் வந்து ஒரு தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அடுத்து பாருங்கள், எனக்கு கட்டளையிடுங்கள் என்ற வார்த்தை வருகிறத நம்ம பார்க்குறோம். இதை தான் அந்த பிரதர் கேட்ட ஒரு கேள்வியாக நாம் பார்க்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா, நாம் கர்த்தருக்கு ஆணையிடுவதையோ அல்லது கர்த்தருக்கு நாம் வந்து கட்டளையிடுவதையோ இது குறிக்கவில்லை. நேரடியான அர்த்தமாக நம்ம அப்படி எடுத்துக்கக்கூடாது. மாறாக அவருடைய வாக்குறுதிகளின் அடிப்படையில், ஆண்டவரே நீர் எனக்கு என் வாழ்க்கையில் சொன்னதே நீர் செய்யும், நீர் சொன்னதை என் வாழ்க்கையில் நிறைவேற்றும் என்று விசுவாசத்துடன் உரிமை கூறுவதையே இது குறிக்கிறது. இப்போ தனிப்பட்ட வாக்குத்தத்தமாக ஆண்டவர் உங்களிடத்தில் பேசியிருக்கலாம், அல்லது வந்து வேதத்தில் உள்ள அத்தனை வாக்குத்தத்தங்களும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறபடினாலே இந்த நாட்களில் இந்த மூதாதையர்களுக்கு, இந்த சகோதரர்களுக்கு வேதாகமத்தில் இந்த வசனத்தை கொடுத்துருக்கிறீரே, நானும் இன்றைக்கி அந்த கண்டிஷனில் தானே இருக்கிறேன், நீர் சொன்னதை அன்றைக்கி அவர்களுக்கு நிறைவேற்றினது போல் எனக்கும் நீ நிறைவேற்றலாமே அப்படின்னு கேட்கலாம். இதெல்லாம் வசனத்தை கொண்டு நாம் உரிமை பாராட்டி கேட்கிற ஒரு விஷயம். ஆனால் இன்றைய காலகட்டத்திலே இதையே தவறாக பயன்படுத்துகிற கள்ள தீர்க்கதரிசிகளும் உண்டு. இதை குறித்து கூட நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அதாவது நேம் இட் அண்ட் கிளைம் இட்னு ஒரு குரூப் இருக்குது. அதாவது இந்த பிரபஞ்சத்தின் இடத்துல பேசி இந்த பிரபஞ்சத்திற்கு நீங்கள் வந்து கட்டளையிடும் போது அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தானாக அடிப்படைந்து இதை செய்யும். பிகாஸ் வார்த்தையினாலே கடவுள் இதெல்லாம் படைச்சதுனாலே அவருடைய ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறபடினாலே நீங்களும் அந்த வார்த்தையை பிரயோகப்படுத்தி பேசும் பொழுது நீங்களும் கட்டளையிடும் போது இயற்கை உங்களுக்கு கட்டுப்படும், இயற்கை உங்களுக்கு வந்து அதை செய்யும்னு சொல்லி, அப்போ உங்களுக்கும் தேவனை போல ஒரு அதிகாரம் இருக்கிறது என்று ஒரு பொய்யான ஒரு 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 மாயை கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு குரூப் இருக்கிறாங்க. ஸோ நேம் இட் அண்ட் கிளைம் இட். அவருடைய நாமத்தினால இது எனக்கு வேணும், அவரோட நாமத்தினால இது எனக்கு கொடுங்க, அதோட நாமத்தினால இது வீட்டுக்கு இத்தனை ரூபா வரணும், இப்படி வரணும், இது வரணும், அது வரணும், நேம் இட் அண்ட் கிளைம் இட்னு ஒரு குரூப் இருக்காங்க. இது வந்து ஃபால்ஸ் டீச்சிங். ஸோ அதனால் இதை மாதிரியெல்லாம் இல்லைங்க. அவருக்கு சித்தமாக, கர்த்தருக்கு சித்தமானது தான் அவர் கரங்களினாலே வாய்க்கும் தான் வேதம் சொல்லுது. நீ ஆசைப்படுவ, நீ உன்னுடைய விருப்பம் எல்லாம் கர்த்தருடைய சித்தமாக ஆகாது. அது நம்ம சொல்லணும். அதே வசனம் தான் வேதாகமத்தில் என்ன சொல்லி கொடுக்குது, அவருடைய நாமத்தை வீணிலே வழங்காது இருப்பாயாகன்னு. அவருடைய நாமத்துக்கு சகலமும் கட்டுப்படுன்ற ஒரு காரணத்தினால நீ வீணிலே எல்லாத்தையும் வழங்க முடியாது. அப்போது கடவுளோட ரோலை நீ ப்ளே பண்ண முடியாது இல்லைங்களா? அவர் சுப்ரீம் பவர், அவருக்கு நிகர் யாருமே இல்லை. அப்போ அந்த ரோலை நம்ம ப்ளே பண்ண முடியாது, ப்ளே பண்ணவும் கூடாது, அது சாத்தியமும் அல்ல. அதை தான் வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கன்னு சொன்னார். அப்படி சொன்னவர் ஏன் வருங்காலத்தில் என்ன கேட்க வேணாம், அவங்கவுங்களே எல்லா வேலையும் செய்துக்கலாம்னு சொல்லியிருக்கலாமே. ஸோ இன்னைய காலகட்டத்தில் நிறைய இதெல்லாம் தவறுகள் நடக்கிறது. அதை நான் சுட்டி காட்டுக்கிறேன் இந்த இடத்துல. ஸோ அப்போது பிரதர் எனக்கு கட்டளையிடுங்கள் அப்படின்னு சொன்னது வந்து அது நேரடியான அர்த்தம் அல்ல. அவருடைய வாக்குறுதிகளின் அடிப்படையிலே எனக்கு எத்தனையோ கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக அந்தந்த காலகட்டத்தில் கர்த்தர் கொடுத்த எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் இருக்கிற தனிப்பட்ட வாக்குத்தத்தங்களை சொல்லுகிறேன் இருக்கிறது. 2020, 2017, 2023, 2024 அநேக வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. அதில் பலவற்றை கர்த்தர் நிறைவேற்றி கொடுத்துருக்கிறார். சிலது பெண்டிங்லேயும் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான வாக்குறுதிகளை கர்த்தர் கொடுக்கும்போது அதை நம்ம வந்து விசுவாசத்தோடு கூட அவரிடத்துல நம்ம உரிமை கூறுகிறோம் இல்லைங்களா? நீர் என்னை கொடுத்தீரே, என் வாழ்க்கையில் நீ இந்த வார்த்தையை கொடுத்தீரே, நீர் சொன்னதே என் வாழ்க்கையில் நிறைவேற்றும், நினைத்தருளும் ராஜான்னு கேட்டு நம்ம அதை பெற்றுக்கொள்ளுகிறதை பற்றி தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இதை நம்ம நேரடியான அர்த்தம் இந்த வசனத்தை குறித்தே சிலர் நேரடியான குழப்படிகளெல்லாம் செய்கிறாங்க. இதுக்கு அது பொருள்படாது, அதை நான் உறுதியாக சொல்லுகிறேன். ஸோ சுருக்கமாக இந்த வசனத்தினுடைய பொருள் என்னவென்றால், ஒரு மண்பாண்டம் குயவனிடம் கேள்வி கேட்க முடியாதது போல மனிதர்களாகிய நாம் தேவனின் திட்டங்களை சந்தேகிக்கவும் கூடாது, நம்முடைய சிருஷ்டிகரிடத்தில் வாதிடவும் கூடாது. அதில் உறுதியாக இருங்க.
ஏனெனில் தேவன் மாத்திரமே சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் சர்வ வல்லவர், வானத்தையும் பூமியும் படைத்தவர். ஆகையால் அவருடைய செயல்களில் நாம் விசுவாசம் வைத்து நம்முடைய தேவைகளுக்காகவும் வருங்காலத்திற்காகவும் அவரை முழுமையாக சார்ந்து வாழ வேண்டும் என்பதே இந்த வசனத்தினுடைய பொருள். ஓகே பிரதர், நிச்சயமாகவே இந்த வசனத்திற்கான பொருள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக சொல்லி முடிச்சிருக்கிறேன். ஸோ இதில் எந்த குழப்பமும் வேண்டாம். தவறான எந்த தீர்க்க தரிசிகளையும் நீங்கள் நம்ப வேண்டாம். தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனம் என்று இல்லாத வார்த்தைகள் கூட தீர்க்க தரிசனமாக சொல்லப்படுகிறது. அப்போது இன்றைய காலகட்டத்தில் நமக்கு யார் துணை வேணும்? வருங்காலத்தில் என்னிடத்தில் கேளுங்கள்னு சொல்கிறார்ல, பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்துதல் நமக்கு வேணும். அவர் போதுமானவராக இருக்கிறார். அதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். எல்லார் இடத்துலையும் போய் தலையை கொடுக்கக்கூடாது. எல்லா கிறிஸ்துவர்களிடத்துலையும் போய் தலையை கொடுத்துட்டு ஆசீர்வாதத்துக்காக நிற்கக்கூடாது. நீங்கள் கர்த்தரிடத்தில் ஐக்கியமாயிருங்க. நீங்கள் கர்த்தரிடத்தில் பேசுங்க. நாம் ஆராதிக்கிற தெய்வம் பேசுகிற தெய்வம். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தெய்வம் பேசுகிற தெய்வம். அழைத்தவர், உங்களை அழைத்தவர். எப்படிங்க அழைக்க முடியும்? ஊம பாஷையிலே அழைக்க முடியும். உங்களை அழைத்திருக்கிறார். அப்போது உங்களிடம் பேசுவதற்கு அவர் ஆவலாக இருக்கிறார். அவரிடத்தில் கேளுங்கள். அவர் உங்களுக்கு போதுமானவராக இருக்கிறார். புரிந்து கொள்ளுங்க. அதே சமயத்தில் நம்ம குழப்பங்களுக்காக இல்லை ஒரு கன்ஃபியூஷனுக்காக எது நடந்தாலும் ஒரு பாஸ்டர் இடத்துல போய் நம்ம ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம். அதில் தவறு ஒன்றும் கிடையாது. நம்ம ஆவியானவரோடு ஐக்கியம் இல்லாதவர்களுக்கு நிறைய தேவைகள் தேவைப்படும். அப்போ இந்த மாதிரி சேனல்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் ஆவியானவரை இறுக பற்றி கொள்ள வேண்டும். அதுதான் நான் எப்பொழுதுமே திரும்ப திரும்ப சொல்லுவேன். எல்லா காணொலியிலையும் சொல்லுவேன். பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் இறுக பற்றி கொள்ள வேண்டும். அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். நம்ம தவறு செய்யும் போது கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார். வாக்கு கடங்கா பெருமூச்சோடு வேண்டுதல் செய்வதற்கு அவர் நமக்கு துணை செய்கிறார். சத்துருவானம் வெள்ளம் போல சத்துருவானம் வரும்பொழுது ஜெயக்கொடி ஏற்றுகிற யெகோவா நிசி, அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு துணைன்னு இருக்கிறார். அதனால் ஆவியானவரை இறுக பற்றி கொள்ளுங்கள். சரி, இன்றைக்கி இந்த காரியத்தை குறித்து விளக்கம் கொடுத்துருக்கிறோம். நிச்சயமாக இது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்று சொல்லுகிறேன். இதை குறித்து மேலும் உங்களுக்கு ஏதாவது வெளிப்பாடு இருக்குமே ஆனால் அதை நீங்களும் என்னிடத்தில் தாராளமாக ஷேர் பண்ணலாம். பிகாஸ் நானும் ஒரு கற்றுக்கொள்ளுகிற மாணவனாக தான் இருக்கிறேன். அல்லேலூயா. சரி, கர்த்தருக்கு சித்தமானால் வேறொரு தலையங்கத்தோடு கூட நான் உங்களை சந்திக்க ஆவலாக இருக்கிறேன். அதுவரை ரகசிய வருகைக்காக காத்து கொண்டிருக்கும் இந்த மனவாட்டி சபை இரட்சகராக இயேசு கிறிஸ்து மிக விரைவில் கொண்டு செல்ல வருகிறார். விசுவாசிக்கிற நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம், மாரநாதா. ஆமென்.